அமருங்கள், அனைவரும் அமருங்கள். காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல. இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. அடடா, ராணி வீரத்தங்காள் என்னை அன்பாக தடவுவார்களே, அதை நான் எப்படி இழக்க முடியும்? இந்த காட்டை அவரும் அவர் சகோதரர்களும் எவ்வளவு அக்கறையாக பாதுகாத்து வருகிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வரம்பு மீறிய மூர்க்கர்கள் எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டார்களே. அருமையாக வளர்த்த தெய்வமாசவை பெண் கிளியையும் தந்திரமாக திருடி போய்விட்டார்கள். கெட்டிக்காரர்களான வேடர்களையும் ஒருவர் விடாமல் கொன்று விட்டார்கள். சமவெளியை உழுது பயிரிட்டு அதில் வெளிவருவதை உண்டு சோகமாக வாழத்தான் அவர்களுக்கு தெரியும். மலை வாழ்க்கையின் உயர்வை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இயற்கையின் காட்டு வனப்பிலும் மலைக்காற்றின் இனிமையிலும் அவர்களுக்கு அன்பே கிடையாது. காட்டில் வசிப்பவர்களான எங்களை அவமதித்திருக்கிறார்கள். இந்த பிழைகளை சரியாக்குவதற்கு நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். இதுதான் என் விதியை நிறைவேற்றுவதற்கு சரியான நேரம். இன்று இரவே நான் பொன்னிவள நாட்டு செழிப்பான வயல்களுக்கு சென்று அந்த பகட்டுக்காரர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பேன். காவலர்களே, கொம்பன் இப்பொழுதெல்லாம் சரியாக சாப்பிட வருவதே இல்லை. அவன் என் கைகளால் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகின்றது. இப்பொழுதே காடு முழுக்க சென்று அவனை தேடி கண்டுபிடியுங்கள். ஆகட்டும் தாயி, நான் சென்று அழைத்துக் கொண்டு வருகிறேன். கொம்பன் வழக்கமாக உறங்குகின்ற கருகாளியம்மன் கோவில் பக்கம் சென்று பாருங்கள். ஏ கொம்பா, எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? நீ எங்கிருக்கிறாய்? கொம்பா, எங்கிருக்கிறாய்? கொம்பா, எங்கிருக்கிறாய்? காவலர்கள் எல்லா இடங்களிலும் தேடினார்கள். போன காரியம் என்னவாயிற்று? என் அருமை கொம்பனை கண்டுபிடித்து விட்டாயா? என்ன சொல்வேன் தாயி, நான் நன்றாக தேடி பார்த்தேன், ஆனால் கொம்பனை காணவில்லை. சூறாவளி போல் காற்றடிக்கின்றதே. எனக்கு தெரியும், என் அருமை கொம்பன் இங்குதான் எங்கேயோ இருக்கின்றான். ஓ கொம்பா, நீ நமது கருகாளியம்மன் கோவிலை விட்டு வெளியேற என்ன காரணம்? அதுவும் இல்லாமல் இந்த கருங்காட்டுக்குள் பதுங்கி இருக்கிறாய் ஏன்? அம்மா ராணி, எனக்கு 16 வயதாகிவிட்டது. விரோதிகளான பொன்னிவள நாட்டு பரந்த நிலப்பரப்பை என் கண்ணால் காண்பதற்கு இதுதான் சரியான நேரம். ஓ கொம்பா, அந்த காராளர்கள் பூமிக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது. அந்த காராளர்கள் உன்னை பார்த்த உடனே நிச்சயமாக உன்னை தாக்க தங்களுடைய ஈட்டியை எடுத்து விடுவார்கள். கண்டிப்பாக நீ அங்கு செல்லக்கூடாது. கொம்பா, நீயே உன்னை அழித்துக் கொள்ள நினைக்க கூடாது. ராணி அவர்களே, தயவு செய்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நான் சிவபெருமானின் அருளால் பிறந்தவன். விதி என்னும் ஏட்டில் எப்பொழுதோ எழுதி வைத்தாயிற்று. எனது வலது கொம்பால் பொன்னரையும் இடது கொம்பால் சங்கரையும் குத்தி கிழித்து காட்டுவேன் என்று. அதுதான் எனது விதி. அதனால் இனிமேல் இங்கே இந்த வீரப்பூரில் தங்களோடு தங்கி இருக்க முடியாது. கொம்பா, நான் சொல்வதை கேள். முதலில் நம்முடைய கருகாளியம்மன் கோவிலுக்கு என்னுடன் வா. அவரிடத்தில் எல்லாவற்றையும் கூறிவிட்டு பிறகு செல். தாயே, எனக்கு இப்பொழுது 16 வயதாகிவிட்டது. என் விதியை எழுதியாகிவிட்டது. அதனால் நான் இப்பொழுது உங்கள் பூமியை விட்டு சென்றாக வேண்டும். நான் பொன்னிவள நாட்டுக்கு செல்லப் போகிறேன்.
தாயே, என் விதியை எழுதியாகிவிட்டது. உங்கள் அருளாசிகளை எனக்கு தாருங்கள். அவர்களை அழிக்கக்கூடிய சக்தியையும் தாருங்கள். இதுதான் உன் விதி என்றால் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. அதற்கு முன் பொன்னிவள நாடு போகும் வழியில் உன் தாயை பார்த்துவிட்டு செல். என் அருமை மகனே கொம்பா, உன்னை பார்க்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நீ எங்கே செல்கிறாய்? நம் வீட்டில் சற்று தங்கி இருக்க கூடாதா? தாயே, ஒரு அழிவை ஏற்படுத்தும் காரணமாக பொன்னிவள நாட்டுக்கு நான் போய்க் கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு கொடுமையான விதி காத்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வதை கேள். தயவு செய்து அங்கே போக வேண்டாம். நீயும் நன்றாக வளர்ந்து விட்டாய். என் கூட சிறிது நாள் இங்கேயே தங்கியிரு. அந்த காராளர்கள் உன்னை கண்டு விட்டால் அவர்கள் உன்னை ஈட்டியால் குத்தி கொன்று விடுவார்கள். நீயும் இறந்து விடுவாய். வேண்டாம் அப்பா. பல வருடங்களுக்கு முன்பு இந்த பொன்னிவள அரசர்களின் தாய் உன்னை காலால் எட்டி கடுமையாக உதைத்துவிட்டு போனார்கள். அதனால் கோபம் கொண்ட நீ அவர்களை வெற்றி கொள்ளும் குழந்தையை வரமாக கேட்டாய். உனது பிரார்த்தனையும் பலித்து விட்டது. நீ ஏன் அங்கு போக விரும்புகிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பயங்கரமான ஆபத்தை நோக்கி நீ போவதை கண்டு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அப்படி என்றால் 3 நாட்களுக்குள் இங்கு திரும்பி வருவேன் என்று உறுதி கொடு. அம்மா, நான் உறுதி அளிக்கிறேன். இப்பொழுது நான் நிச்சயம் சென்றாக வேண்டும். சரி பொன்னிவள நாட்டுக்காரர்களே, இதோ நான் வந்துவிட்டேன். உங்கள் நிம்மதியான காலம் சென்று விட்டது. சீக்கிரமே என் கடும் கோபத்தை நீங்கள் உணர்வீர்கள். அப்பொழுது எனது சக்தி உங்களுக்கு தெரிய வரும். நாளை இரவு சரியான வேட்டை. அதே போல் வண்டுராங்குளத்து ஏரி பக்கத்திற்கு சென்று அங்கேயும் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன். உங்களை நிம்மதியாக இருக்க விடப் போவதில்லை. அட கடவுளே, அட கடவுளே. கடவுளே, நேற்று பார்த்த அந்த கடல் போன்ற தண்ணீர் இன்று சிறிதாவது வடிந்திருக்கும் என்று நினைத்தேனே. ஆனால் இன்னும் மோசமான பேரழிவாய் போய்விட்டதே. கடவுளே, கடவுளே, இந்த பொன்னிவள நாட்டிற்கும் எங்கள் அரசர்களுக்கும் இனி என்ன கதியாக போகிறது தெரியவில்லையே. ஒன்றும் புரியவில்லையே. உடனே அரசரிடம் இதை சொல்லியாக வேண்டும். வா தேவேந்திரா, எல்லாம் சரியாக உள்ளதா? ஏன் இவ்வளவு அவசரம்? அரசே, நான் மோசமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். பொன்னிவள நாட்டின் வயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டன. பசுமையாயிருந்த நெற்பயிரை எல்லாம் யாரோ நாசம் செய்து விட்டார்கள். நிமிர்ந்து நின்ற கரும்பு காட்டை எல்லாம் ஒடித்து தள்ளி தலைகீழாக ஆக்கிவிட்டார்கள். வெங்கலமாட்டா மதகு கதவும் வண்டுராங்குளத்து ஏரி மதகும் தூள் தூளாகி போய்விட்டன.
பொன்னிவள நாட்டின் வயல்கள் எல்லாம் தண்ணீர் காடாகிவிட்டது. அடடா, என்ன ஒரு துக்கமான செய்தி. சம்புகா, நீ உடனே சென்று நம் குதிரைகளை தயார் செய்து உடனடியாக ஓட்டிக் கொண்டு வா. கடவுளே, இத்துக்கமான செய்தியை கேட்ட பிறகு எனது இதயம் படபடவென்று அடித்துக் கொள்கிறதே. அழிந்து போன நமது வயல்களின் மீது அந்த வானமே இடிந்து விழுந்தது போல் உள்ளது. எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? சம்புகா, இந்த பேரழிவுக்கு காரணமான மிருகம் எதுவாக இருக்கும்? இது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய தடையில்லை. இந்த தனிப்பட்ட நந்தவனத்தில் எந்த அளவிற்கு என்னால் அழிவை ஏற்படுத்த முடியும் என்று பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் இன்று அந்த மூர்க்கர்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் யார் இந்த அட்டுழியங்களை எல்லாம் செய்ததென்று. என் வருகையை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரமும் இதுதான். அதிகாலை நேரத்தில் அரச குடும்பத்தின் அர்ச்சகர் செம்புலிங்கம் பூக்கொடையை எடுத்தார். செல்லாத்தாவிற்கு செய்யும் பூஜைக்கு வேண்டிய ரோஜா மலர்களையும் மல்லிகை பூக்களையும் பறிப்பதற்காக அரச நந்தவனத்திற்கு புறப்பட்டார். செம்புலிங்கம் நந்தவனத்தின் வாயில் அருகில் வந்தார். வந்தவரின் பார்வையில் எதிரில் ஏற்பட்டிருந்த பேரழிவு தென்பட்டது. அவர் நடுநடுங்கி போனார். அட கடவுளே, அட கடவுளே, அட கடவுளே! ஏதோ ஒரே ஒரு பூச்செடியாவது மிஞ்சி போயிருக்கிறதே. நான் அதிலிருந்து சிறிது பூக்களை பறித்து பூஜைக்கு வைத்துக் கொள்கிறேன். ஏதோ எறும்பு கடிப்பதை போல் இருக்கிறது. யார் இவன் தைரியமாக என் முதுகில் ஏறி நின்று பூப்பறிப்பவன்? அட கடவுளே! ஏய், நீதானா எங்கள் அளவிட முடியாத வயலையும் எங்கள் ராஜாவிற்கு சொந்தமான இந்த அழகான நந்தவனத்தையும் நாசமாக்கியவன்? மரியாதையாக கீழே இறங்கு. உன் கால் இந்த மண்ணில் பதியும் வரை நான் உன்னிடம் பேச மாட்டேன். நீ நன்றாக இருப்பாயா? என்ன ஆனாலும் சரி, நான் கீழே இறங்க மாட்டேன். அட கடவுளே, கடவுளே! இங்கே பார், உன்னைதான். உயரமான தென்னை மரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஏதேதோ பேசினாயே. அட கடவுளே, கடவுளே! நீங்கள் தான் கொம்பன் ராஜாவா? எனக்கு உங்களை சரியாக தெரியவில்லை. அதனாலதான் அப்படி பேசிவிட்டேன். தயவு செய்து மன்னித்து விடுங்கள். உன்னை நான் கீழே இறங்கி வர சொன்னது உன்னை கொல்வதற்காக அல்ல, என் தூதுவனாக ஆக வேண்டும் என்பதற்காக. நீ கவலைப்பட வேண்டாம். எனது எதிரிகளுக்கு நான் சில தகவல்களை சொல்லி அனுப்ப வேண்டும். உனது ராஜாவிற்கு நான் ஒரு தகவல் அனுப்பப் போகிறேன். அதுவும் உன் முதுகில் எழுதி அனுப்பப் போகிறேன். அட கடவுளே! நீ என் அருகில் வா. ஒழுங்காக நில். சரி, இப்பொழுது நீ அரண்மனைக்கு சென்று இந்த தகவலை உனது ராஜாக்களுக்கு காட்டு.
அட கடவுளே! பணிப்பெண்ணே, நம் 2 ராஜாக்களையும் கூப்பிடுங்கள். நான் அவர்களுக்கு ஒரு தகவல் வைத்திருக்கிறேன். என்னவாயிற்று? ஏன் இப்படி அழுகிறீர்கள்? ஏன் உங்கள் உடம்பு முழுவதும் இப்படி சேராக உள்ளது? ராஜாவே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு தகவல் வைத்திருக்கிறேன். இதுதான் கொம்பன் அனுப்பிய தகவல். ஏ காராளர்களே, இன்று உங்கள் நந்தவனத்தை நிர்மூலமாக்கியவன் நான் இப்பொழுது வீரமலை பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் 3 நாட்களுக்குள் நீங்கள் வந்து என்னிடம் போரிட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் இருவரையும் என் கொம்புகளால் குத்தி கிழித்து விடுவேன். உங்கள் செல்ல தங்கையையும் நான் கடத்தி கொண்டு போய்விடுவேன். இது நடக்கப் போவது உறுதி. உண்மையுள்ள ராஜா கொம்பன். இத பார் தம்பி, யாரோ ஒருவருக்காக நமது உயிரை பணயம் வைக்க கூடாது. நான் கூறுவதை புரிந்து கொள். இதில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிறிது நேரம் பொறுமையாக இரு. அண்ணன்களே, நான் உங்களை விட வயதில் சிறியவள். நான் சொல்வதை கேட்டு நீங்கள் கோபப்பட வேண்டாம். என் வார்த்தைகளுக்கு தயவு செய்து செவி கொடுங்கள். உங்களை போக வேண்டாம் என்று சொல்லவில்லை. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். எதற்கும் நாம் ஒரு பரீட்சை செய்து பார்க்கலாம். நாம் குளித்து முடித்து நம் பிள்ளையார் கோவிலுக்கு செல்லலாம். போகும்போது ஒரு கைப்பிடி மிளகும் ஒரு கைப்பிடி கடுகும் எடுத்துச் செல்லலாம். கோவிலுக்கு சென்றதும் ஒரு வெள்ளை துணியை தரையில் விரிப்போம். நாம் அந்த கொம்பனை கொள்வதுதான் சரி அண்ணா. முதலில் பரீட்சித்துதான் பார்ப்போமே. நீங்கள் என் வலது பக்கத்தில் நில்லுங்கள் பெரிய அண்ணா. சின்ன அண்ணா, நீங்கள் என் இடது பக்கத்தில் நில்லுங்கள். நான் உங்கள் இருவருக்கும் நடுவில் நிற்பேன். என் கையில் இருக்கும் மிளகையும் கடுகையும் காற்றில் உயரத்தில் வீசி எறிவேன். நீங்கள் இருவரும் உங்கள் வாளை சுழற்ற வேண்டும். பறந்து வரும் கடுகையும் மிளகையும் கீழே விரித்துள்ள வெள்ளை துணியில் விழுவதற்கு முன் 3 துண்டுகளாக சீவ வேண்டும். இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயமாக நலமாக திரும்புவீர்கள். நான் உங்கள் பேராற்றலையும் புத்தி சாதுரியத்தையும் கண்கூடாக காண விரும்புகிறேன். வாருங்கள். கடவுளே, நான் வீசி எறிந்தவற்றில் ஒரு மிளகும் ஒரு கடுகும் மட்டும் உடையாமல் கிடக்கின்றதே. என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டது. ஆனால் என் அண்ணன்களிடம் சொல்ல முடியாது. அவர்கள் தங்கள் விதியை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் யுத்தத்திற்கு முன் தங்கள் பலத்தில் பாதியை இழந்துவிடக்கூடும். தங்கை தங்காளே, நீ கூறுவது சற்றும் புரியவில்லை. புரியும்படி கூறு. அண்ணன்களே, எல்லா விதைகளும் 3 பங்காக உடைந்திருக்கின்றன. ஓ, பிரச்சனை ஒன்று உருவாகிக் கொண்டிருக்கிறது. பொன்னிவள நாட்டு மன்னர்களுக்கு ஆபத்து. ஒருவேளை பிரச்சனை பெரிதாகலாம். நான் இதனை நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். சரி அண்ணன்களே, இதுதான் என் சோதனை. என்னோடு நீங்கள் அரண்மனைக்கு திரும்பி வாருங்கள். ஏ சம்புகா, நமது மிகச்சிறந்த போர் முரசு வெள்ளங்குளத்து ஏரியில் கிடக்கின்றது. நாம் ஒரு பெரிய பூஜை செய்து அதை மேலே கொண்டு வர வேண்டும். யாரெங்கே? போர் முரசு பூஜைக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் சீக்கிரம் இங்கே கொண்டு வா. தாயே, சாமி என்னை ஒரு பெரிய பூசையை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் எனக்கு 2 படி அரிசியை நன்றாக அரைத்துக் கொடுங்கள் தாயே.
சரி, நான் இப்பொழுது சென்று என் வேலைகளை செய்தாக வேண்டும். நீங்களும் என்னுடன் வந்தால் எனக்கு மாவிளக்கு ஏற்றுவதற்கு உதவியாக இருக்கும். பாதாள லோகத்தின் வேதாந்தங்களே, ஏய் பூதங்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களது காணிக்கையில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு உங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லுங்கள். வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. அங்கேயே நில்லுங்கள். நாங்கள் அந்த போர் முரசை ஆழமான ஏரியிலிருந்து மேலே எழுப்பும் போது நீங்கள் எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள். சம்புகன் அந்த போர் முரசை சுத்தம் செய்து ஒலிவரச் செய்தான். அந்த முரசை நன்றாக அடிப்பதற்கு ஏற்றபடி அதன் மேற்பகுதியில் புது தோலை கட்டி தைத்தான். பொன்னிவள நாட்டின் மிகச்சிறந்த போர் முரசை சம்புகன் ஓங்கி அடிக்க துவங்கியதும் பூமி நடுங்கியது. யுத்தம் என்று அறிவித்த அந்த முரசொலியின் சத்தம் அந்த பிரதேசம் முழுவதும் எதிரொலித்தது. சம்புகன் பயங்கரமான காட்டு மிருகமான கொம்பனுக்கு எதிராக மாபெரும் யுத்தத்திற்கான தனது அழைப்பை துவங்கினார். இது கதையின் ஒரு பகுதிதான். ஆனால் இதுவே முடிவல்ல. மாவீரனான சங்கர் ஒரு சாபத்தினால் தீராத நோயினால் அவதிப்பட இருக்கிறான். பின்னர் ஒரு ஜோசியக்காரன் மூலமாக இது எதனால் நடந்தது என்பதை அறிகிறான். அவரது வார்த்தைகளை கேட்டு இரு வீரர்களும் ஒரு நாயினை தங்களோடு கூட்டு சேர்த்துக் கொள்கிறார்கள். பொன்னிவளாவில் சொல்ல முடியாத அளவிற்கு பேரழிவை ஏற்படுத்திய அந்த கரும்பன்றியை தோற்கடித்து அழிக்கிறார்கள்.